ஹலோ கைஸ் வெல்கம் கமெண்ட் பேக் எஸ்எம்எனிமி வாய்ஸ். இந்த எபிசோடில் என்ன பண்ணுறோம், நம்ம ஹீரோ வந்து ஒரு ஈகிளோட சண்டை போட்டுப்பா, ஒரு கழுவோட. அந்த கழுவை டிஃபீட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு கிளான் கூட்டி போயிருப்பா, மூங்கில் ஒரு பையன். இப்போ அந்த எபிசோட் வந்து டேரெக்டாக ஆரம்பிக்கிறோம். புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு சிறுமணி மாதிரி ஒரு டான்ஸ் மாதிரி ஆடிக்கிருக்கா நைட்டு. நம்ம ஹீரோனையும் சேர்ந்து அதே மாதிரி ஆடிக்கிருக்கு. நம்ம ஹீரோ வந்து சைடாப்பில் அதை பார்த்துக்கிருக்கு. இப்படியே டான்ஸ் ஒரு பக்கம் போய்க்கிருக்குது. எப்படியே டான்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம ஹீரோனையும் ஒரு டொமைன் பாவலாம் அது இது ரொம்ப டான்ஸாக ஆடிக்கிருக்கு. ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க. இப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே அந்த டான்ஸும் அப்படியே அப்படின்னு நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ தான் திருப்பி காட்டிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆனதை பார்த்து அப்படியே கொஞ்சம் ஆச்சு. நம்ம ஹீரோ வந்து எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மூபாய் தான் காட்டியிருக்கேன். நம்ம மூபாய் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்கு. ஆமாம், நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். அதாவது இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் நடக்கும் நாளைக்கு, அதில் யார் உயிரோடு இருப்பானே தெரியாது, அதனால தான் அப்படின்னு ஒருத்தர் சண்டை அடிச்சுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோக்கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை விட்டுட்டா. சரி நீ எதுக்கு கவலைப்படாதடா, இந்தாடா இந்த சரக்கு குடிடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட, அதாவது அந்த மூபாய் வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சரக்கு கொடுத்துக்கிருக்காங்க. அப்படி சரக்கு எடுத்துக்கிட்டு இவன் வந்து என்னடா பண்ண அவனு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எடுத்து சரக்கு கொடுத்து கொடுக்க, சரி 2 பேரும் இப்படி பேசி வந்தானே. அவன் வந்து மட்டையாராட்டி, என்னடா பண்ண அவனை, நான் ஒன்றும் பண்ணல அவன் வந்து சரக்கு ஃபுல்லாக குடித்தா அவன் வந்து மட்டையாயிட்டான் அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருக்கேன். சரி இங்கேருந்து கிளம்ப சொல்லி அவனை தூக்கி போட்டு கிளம்பி போய்க்கிருக்கேன். நெக்ஸ்ட் அதாவது அந்த ஸ்வாடு காட்டியிருக்கா. அதாவது இந்த ஸ்வாடு பேருங்கிறது டிவின் ஸ்வாடு. இது வந்து பல பேர் ரத்தத்தை குடித்த ஸ்வாடுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் ஆகிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷோவில் காட்டிட்டு நெக்ஸ்ட் சீனை நான் திரும்பி நம்ம ஹீரோ காட்டிருக்க, நாளைக்கு நடக்க போகிற சீனில் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டான், எப்படியும் ஃபைட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுவான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோக்கிட்ட. அதாவது இதில் நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் ஆகியிருக்கான்னு அவனை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படியே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன், நாளைக்கு யார் உயிரோடு இருக்குன்னு தெரியாது, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கேன். சரி நான் இதை இனிமேல் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு சொல்லியிருக்கான். நீ நான் இதை பார்த்துக்கிறேன், நீ எந்த பிரச்சனையும் கவலைப்படாமல் இங்கேருந்து நீ தப்பிச்சு போ, 2 பேர் நீங்கள் 2 பேரும் தப்பிச்சு போங்க. இவ்வளோ பிரச்சனையை பற்றி நான் சொல்லிக்கிறேன், நீ இங்கே இருக்கலாம்னு சொல்லிக்கிறீங்க, ஏன் என்ன காரணம் இருக்கேன், நான் இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதே மாதிரி சொல்லிவிட்டு அவங்களை கிளப்பி விட அவங்களும் அதே மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட்னா நம்ம திரும்பி நம்ம ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அப்படியே இதை பற்றி சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிற மாதிரி இல்லை, அதான் இது அவன் இங்கே தான் இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோகிட்ட அப்படி சொல்லி பேசிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. அதாவது எப்படி கிளம்பி போயிருக்கேன். அப்படியே இங்கேருந்து நெக்ஸ்ட் அதாவது எழுத்துற காட்டியிருக்கான். அதாவது கணவன்கிட்ட, நீ பல பேர் ரத்தத்தை குடிச்சிட்ட, இதே லாஸ்ட் சாக்ரிஃபைஸ், இதுக்கப்புறமா நீ மேலே எழுந்திரிச்சு வரலைன்னா இதுக்கு மேலே எந்த சாக்ரிஃபைஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். இந்த ஸ்வாடுக்கும் இவருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் போல இருக்குது. அது நம்மளுக்கு இன்னும் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் இன்னும் மென்ஷன் பண்ணல, போக போக தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டில் காலையில் வருவாங்க, எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிருக்கேன். இங்கேருந்து அதாவது அந்த குண்டு பையன் வந்து நின்றுருக்கான். அந்த குண்டு பையன் சொல்லியிருக்கான், அதாவது இங்கே இல்லை, அவனுக்கு போதும் அந்த ஸ்குவாடை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீயே வந்து எடு அப்படின்னு நம்ம கிளான் என்ட்ரன்னு சொல்லிட்டா. சரி நாம் போய் எடுப்போம்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுக்க போகும்போது அங்கேருந்து மூவ் ஆகி, அதாவது அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல அப்படின்னு ஒரு குரல் வருது. யாரா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்க, அதாவது மூங்கிற அவன் இங்கே தான் இருக்கான், நான் எங்கேயும் போகல, இந்த சோளை எடுக்கிறதுக்கு நான் போட்டியிடுவேன், உன்னோட நான் மோதி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். சரி ஓகே மோதி போவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட்டிங் பண்ணிக்கிறேன். இங்கே 2 பேரும் தரமாக ஃபைட் பண்ணிக்க, சும்மா பேசிக்காக ஃபைட்டிங், ரொம்ப திருவிழாலாம் ஃபைட் பண்ணல. அப்படியே ஃபைட் பண்ணி ஒரு பக்கம் போய்க்கிருக்க, 2 பேரும் மாற்றுக்கட்டில் சும்மா சாதா ஃபைட் மாதிரி ஃபைட் பண்ணிக்கிருக்கா. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்கல, அதாவது விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணிக்கா, யாராக ஜெயிச்சிருவோம்னு சொல்லி. கடைசி நேரத்தில் நம்ம மும்பை வந்து டெஃபிட் ஆயிடுவான். அவன் வந்து அந்த குண்டு பையன் வந்து ஜெயிச்சிடுவான். அவன் ஜெயிச்சிட்டான். சரி நான் சோளம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சோளம் எடுக்கான். அவன் ஃப்ரெண்ட் வந்து சரி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு இளம் துண்டு மாதிரி ஒன்று கொடுக்குறான். அதை கொடுத்துட்டு சரி நான் அதை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு நான் போய் கத்தி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தி எடுக்க எல்லாம் கரவசம் பண்ணிக்கிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நான் வந்து கத்தி எடுக்க போகும்போது நம்ம எல்லாம் வந்து சரி நீ போய் கத்தி எடு அப்படின்னு நம்ம எல்லோரும் வந்து சொல்லிக்கிருக்கு. சரி ஓகே நான் போய் கத்தி எடுக்கிறேன். அவன் வந்து கத்தி எடுக்க போகும்போது அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து நீ என்ன என்னோட சண்டை போடல, நீ எப்படி அதுலேயும் போய் கத்தி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ என்னடா இங்கே என்ன நம்ம ஹீரோக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அக்கெல்லாம் பேசிக்கிட்டு சரி உடனே ரிப்பீட் பண்ணிட்டு நான் அதை கத்தி எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து மேலே பறந்து போயிட்டான். என்னடா இவன் மேலே போய் பறந்து போகிறான் அப்படின்னு நம்ம எல்லோரெல்லாம் வந்து ஆச்சரியப்படுற, சரி இவன் எந்த கிளான்லேருந்து வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வாரியர் பவரையும் சேர்ந்து யூஸ் படுத்திக்க, 2 பவரும் எப்படி அவனை யூஸ் பண்ண, இவன் எந்த கிளானில் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்டர் வந்து யூஸ் இருக்க கிளானோட எல்டர் நம்ம ஹீரோவா இவனோட எப்படி ஃபைட் பண்ணால் நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது, நம்ம வேறு ஏதாவது ஒரு டேக்கில் யூஸ் படுத்தணும். நம்ம ஹீரோட்ட 2 பவர் இருக்குது. அதாவது அந்த பைத்தான் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஸ்னேக் பவரை வச்சு அட்டாக் பண்ணேன். அந்த ஸ்னேக் வந்து அவன் டிஃபீட் பண்ணிட்டான். அது மிராக்கில் விட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அனுப்பியிருப்பான். பட் ஆனால் அது மிராக்கில் அட்டாக் பண்ணல, கீழே இருந்து தான் அட்டாக் பண்ணியிருக்கு. சரி அவன் கீழே இறங்கினவொன்னே நம்ம ஸ்னேக் வந்து நம்ம அனுப்பின ஹீரோட ஸ்னேக் வந்து கீழே இருந்து அட்டாக் பண்ணிடுது. அவனை வந்து டிஃபீட் பண்ணி விடுது.
இப்படி டிஃபீட் பண்ணோனே அவனும் அந்த இடத்துல வந்து டிஃபீட் ஆகி கீழ படுத்துடுறான். சரி இதோட மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறான். எல்லாரும் இப்படியே இருக்காங்க. எப்படி இவன் ஜெயிச்சான் அப்படின்னு சிலர் ஆச்சரியத்துல இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல என்கிட்ட அவனோட ஏதாவது டோட்டம் பவர் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. நம்ம ஹீரோ வந்து ஒரே பஞ்ச் நீ இந்த மேட்ச்ல தோத்துட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ மேட்ச் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஓகே மேட்ச் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி நான் போய் சோடா எடுக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த சோடா எடுக்கிறக்காண்டி நம்ம ஹீரோ வந்து போய்க்கிருக்கு. சரி இங்கே மக்கள்லாம் ஒரு இது பேச இவன் எப்படி சோடா எடுக்கலாம்? இவன் வேற ஒரு கிளானை சேர்ந்தவன். இவன் இந்த கிளானை சேர்ந்தவன் இல்லை. எப்படி அவன் சோடா எடுக்கலாம்? அப்படின்னு ஒரு சில மக்கள்லாம் கொஞ்சம் பேசிக்கிருக்கு. நம்ம ஹீரோ எல்லாம் கண்டுக்கிட்டு இவன் என்ன இப்படி பேசிக்கிருக்காங்க? யாராவது ஜெயிச்சா மட்டும்தான்டா சோடா எடுக்கணும். நம்ம ஜெயிச்சுட்டா நம்ம போய் சோடா எடுத்தா என்ன ஆகும் இவங்களுக்கு? அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரத்துல சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்கிட்ட வந்து யாரும் எதுவும் பேசாதீங்க. நீ போய் தம்பி சோடா எடுப்பு தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஏங்க மூவ்பாய்லாம் சும்மானா சரி நம்ம போய் சோடா எடுப்போம்னு சொல்லி நமக்கு ஹீரோ சோடா எடுத்து நிற்க நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோனு வந்து எல்லாம் எடு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோனே சொல்லியிருக்கேன். சரி நம்ம ஹீரோ அதே நினச்சிட்டு நான் சோடா எடுக்கேன். நம்ம ஹீரோ வந்து சோடா எடுக்க முடியல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதாவது சென்டர் மைண்ட் அந்த பவரை வந்து யூஸ் படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படியும் அந்த சோடா எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அது பவரை கொடுத்து ஒரு வழியாக அந்த சோடா வந்து மேலே தூக்கிடுறாங்க. எப்படியும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த சென்டிமெண்ட் போற வச்சு நம்ம ஹீரோ வந்து அந்த சோடா வந்து மேலே தூக்கிட்டு குத்தி நின்றுக்கிருக்கான் நம்ம ஹீரோ. ஒரே சோடா எடுத்தோன்னா நெக்ஸ்ட் சீன் அதுலேருந்து ஒரு தண்டர் லைட்டிங் மாதிரி போய் மேலே மேகம்லாம் கருமூட்டமாக நம்ம ஹீரோன் இதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியத்தில் நின்றுக்கிருக்கு. அங்கே மேகம்லாம் ஒரு இருட்டு மலையிலேருந்து தண்டர் கருப்பு தண்டர்லாம் வந்துட்டு இருக்கிற சிவப்பு தண்டர்லாம் அதோட எபிசோடு முடிக்கிறாங்க. இதோட ப்ரீவியஸ் எபிசோடும் காட்டுறேன். அதை பார்த்துக்குங்க. ஏதாவது ப்ரீவியஸ் எபிசோட்னா 2 பேருக்கு சண்டை வரும். அதாவது நம்ம இன்னொரு டீமனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு சண்டை வரும். அந்த இதில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொரு பவர் கிடைக்கும். அந்த பவரை வச்சு நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணியிருப்போம். அதோட எபிசோட் முடியுது. புதுசா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சா வாய்ஸ் பிடிச்சிருந்தா கொஞ்சம் வாய்ஸ் நான் உள்ளேருந்து பேசினா கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.